கண்மணியை கூப்பிட்டுப்பா. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே. இந்த கண்மணி கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா இவ காதலியே வாங்க மாட்டேங்கிறா. இந்த ஸ்டெஃபி விஷயத்துல மட்டும் ஏன் இந்த கண்மணி இப்படி இருக்கா? ச்சே. கார்த்திக் தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. கார்த்திக் கார்த்திக் பேசிட்டியா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ முடிஞ்சிச்சு கார்த்திக். அப்படியே ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்கோ. கார்த்திக் இங்க பாரு கண்மணி, எனக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது. ஏன் இப்படி தேவையில்லாத வேலை நீ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்க? சரி 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 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம், ஓகேவா? ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹாப்பியா இருக்கணும் கார்த்திக். நீங்க என்ன கல்யாணம் ஆன அன்னைக்கே மூட் அவுட் ஆகுறீங்க? அதுக்கு காரணமே நீ மட்டும்தான் கண்மணி. போன வருஷம் இந்த நாள்ல அந்த ஸ்டெஃபி என்னை எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா? ஆனா இந்த வருஷம் நான் கல்யாணம் பிளான் பண்ணதே நான் போன வருஷம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அவளுக்கு டெலிவரி பார்க்கணும்னு என்ன எடுத்துட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, ஒரு பொண்ணு இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறாளே, நானும் எல்லாமே பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமும் போய் 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 அவகிட்ட பேசுறேன். அப்படி என்னதான் உனக்கு வேணும் சொல்லு. கார்த்திக் போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே பேசிட்டோம். இப்போ மட்டும் நான் பேசலனா என் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்திருக்காது. நீங்க வாங்க நம்ம போலாம். நான் என்ன பேசினேன், ஸ்டெஃபி என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் வீட்டில் போய் பொறுமையா சொல்றேன். அங்க இருக்க எல்லாருமே நம்மளுக்காக தான் வெயிட்டிங். வாங்க போலாம். சரி வா. கார்த்திக் இங்கே நடந்து முடிஞ்ச விஷயத்த இங்கே விட்டுட்டு வரணும். இப்படி கோவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க கூட வரமாட்டேன். போலாமா? ம் போலாம். போங்க கார்த்திக். சூர்யா, நம்ம மேனேஜர் சுத்தமா சரியில்லை. என்ன இப்படி எல்லாம் வேலை வாங்குறாரு? எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. ஆமா சிவா, எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. ஆமா, என்னாச்சு சூர்யா? ரீசெண்ட் டேஸ்ல உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு நினைப்பிலேயே இருக்கீங்க. வேலையிலயும் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே ஏதோ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாவே இருக்கீங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா, நல்லா தான் இருக்கேன். இல்ல சூர்யா, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே, பட் நீங்க ஏதோ தனியா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலதான் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். அதுதான் சூர்யா என்னோட பிரச்சனையே. என்னோட பிரச்சனையை ஷேர் பண்றதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லை. எனக்கு அப்பா, தங்கச்சி, அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. அவங்க பேரு சாய். இத்தனை பேர் இருந்தும் எனக்குள்ள ஒரு பிரச்சனைய யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அப்பா, தங்கச்சி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு இத்தனை பேர் இருந்தும் சொல்ல முடியலையா? என்ன சூர்யா சொல்றீங்க? என் தங்கச்சி நிலாக்கு எனக்கு பிடிக்காத ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எங்க அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்து நானும் எங்க அப்பாவும் பேசுறது இல்ல. நிலா என் தங்கச்சி, நான் வந்து அவளை அந்த கல்யாணத்துல இருந்து தடுத்து நிறுத்துவேன்னு நினைச்சு கல்யாணம் மேடை வரைக்கும் போயிட்டா. நான் ஒரு கோவத்துல அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதனால அவளை கல்யாணத்துல இருந்து என்னால தடுக்க முடியாம போயிருச்சு. இப்ப அதனால அவளை என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. அப்புறம் என் ஃப்ரெண்டு, அவங்க எப்போதுமே பிஸியாவே இருப்பாங்க. அவங்க கிட்டயும் என்னால எதுவுமே ஷேர் பண்ண முடியல. ஆனா சூர்யா, நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் ரொம்ப பாவம்னு. இப்ப சொல்ல போனா என்னை விட நீங்க தான் ரொம்ப பாவம். ஏன் சிவா, ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன உங்களுக்கு அது அப்பா, தங்கச்சி, ஃப்ரெண்டு இத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லையே. எனக்கு எங்க அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே கிடையாது. நானும் யார்கிட்டயும் பெருசா வச்சுக்க மாட்டேன். யாருமே என்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது யாரும் இல்ல, அதனால ஷேர் பண்ண முடியல. உங்களுக்கு இத்தனை பேர் இருந்தும் ஷேர் பண்ண முடியலையா? சரி, அப்பாவை தங்கச்சியை விட்டுருங்க, அது ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ. அவங்க நீங்க ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது வந்து சிவா, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. என்னாச்சு சூர்யா? இல்ல, அவங்கள நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எனக்கு அவங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சேன். நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன அறியாமையே எனக்கு வேற என்னென்னமோ தோணுது. என்ன சூர்யா, லவ்வா? ஓ, சாய்னா பொண்ணா? நான் கூட நீங்க வெறும் சாய்னு சொன்னே பையனை தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல சிவா, பொண்ணுதான். ஓ, அப்புறம் என்ன? அதுதான் சொல்றீங்களே அவங்க கிட்ட பேசினா என்னென்னமோ தோணுதுன்னு. பேசாம ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வருவாங்கல்ல. என்ன சிவா, இவ்வளவு பெரிய மேட்டர் 2 செகண்ட்ல உடச்சிட்டீங்க. எப்படிங்க டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணா உடனே வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கூட்டிட்டு போவாங்க? எனக்கு நம்ம 2024 இருக்கோம். இந்த காலத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவன் காலையில பாக்குறான், மத்தியானம் ப்ரப்போஸ் பண்றான், சாயந்தரமே கல்யாணம் பண்றான், நைட்டே ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கானுங்க. இந்த காலத்துலயும் இப்பதான் உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமனு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுபடி தானே நான் போக முடியும். அந்த பொண்ணு ரொம்ப ஜென்யூனான பொண்ணு. அவகிட்ட போய் டக்குன்னு ப்ரப்போஸ் பண்றதுலாம் அவ்வளவா நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவ இல்லைன்னா என்னால லைஃபை மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு என்னால சொல்ல முடியலங்க. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கோர்த்தா
இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருங்க. ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து வீடு இது நாணி வேறு யாரு அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் ரத்த பந்தத்தோட தான் இருந்தது. இப்போ ஏதேதோ எங்கெங்கயோ வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லாம பொறாம இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்களேன். ஆ ஆமாமா, அதுதான் நானும் சொல்றேன். தன்மை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க. தன்மைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு ஒருத்தவங்க வேண்டாங்க, சந்திரனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும்னு ஒருத்தவங்க வேண்டாங்க, அப்புறம் கார் அரேஞ்ச் பண்றதுல இருந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியுது. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகி விட்டு கொடுத்து போறதுனால மட்டும்தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கு. ஆமா கைலம்மா, ஏசிசி குடும்பம்னா என்ன சும்மாவா? ஆனா யாரோ ஒருத்தவங்க குறையறாங்களே. ஒருத்தவங்க மட்டும் இல்ல கைலம்மா, நிறைய பேர் குறையறாங்க. ஜனனி காலேஜ்க்கு போயிருக்கா, ராஜானனும் ரோஜாக்காவும் கண்மணியை கூட்டிட்டு வரலான்னு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம அபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபசர் இருப்பார்ல, ராம் சார், அவரும் காலேஜ்க்கு போயிருக்காரு. எல்லாருமே தன்மை அக்காவோட டெலிவரி, கண்மணி அக்காவோட கல்யாணம்னு நிறைய லீவ் போட்டுட்டாங்க. அதனால யாருக்கும் லீவ் கிடைக்கலையாமா. சரிம்மா. தன்மை, நம்ம குழந்தைங்க 2 பேரும் எங்கம்மா? அம்மா, குழந்தைங்க 2 பேரும் தூங்குறாங்க. அதான் மலரம்மாவும் அப்பாவும் வீட்லயே இருந்து பாத்துக்கிறாங்க. சரிம்மா. செம்பா, ஆரத்தி தட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணிட்டேன்க்கா. பிள்ளைங்க வந்துருச்சுங்கன்னா நம்ம ஆரத்தி எடுத்துடலாம். எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் நைட்டு இதே இடத்துக்கு வந்து நில்லுங்க, நான் சுத்தி போடுறேன். எல்லாரு கண்ணும் பட்டிருக்கோம். செம்பா, எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லம்மா. எல்லாமே நம்ம மனசுதான் காரணம். கண்ணு வச்சுட்டாங்க, கண்ணு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ இங்க இந்த பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மனசுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க மனசுதான். அதே மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை இவங்க எல்லாருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கனாலும் அதுக்கு காரணமும் அவங்க மனசுதான். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க சண்டை போட்டா மத்தவங்க கண்ணு வச்சுட்டாங்கன்றது கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கைலம்மா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஆமாமா, நானும் அதை ஒத்துக்கிறேன். எனக்குமே நீங்க சொல்ற பாயிண்ட் தான் வேலிடா தெரியுது. செம்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாமா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. பெரியவங்க நீங்க எது சொன்னாலும் சரியாதான்க்கா இருக்கும். அப்படி நான் சொன்னதுக்காக தான் நீ ஒத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல செம்பா. கடவுள் உனக்கு நம்பிக்கை இருக்காரா? அப்படி இருந்துச்சுன்னா கடவுள் உனக்கு மூளை கொடுத்திருக்காருல்ல, அதை வச்சு கொஞ்சம் அதை சிந்திச்சு பாரு. சரிக்கா. சரி, உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன், சாயந்தரம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆஹா, இல்லையேம்மா. ரொம்ப நல்லது. இல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் கேட்டேன். பிளானா? சொல்லுங்கம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த குடும்பத்தோட வந்து ஒன்னா சேர்ந்தது. தன்மை சந்திரனுக்கு அழகான 2 குழந்தைங்க பிறந்தது. சந்திரனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்புறம் நம்ம கண்மணி கார்த்திகோட கல்யாணம்னு அடுத்தடுத்து எல்லா சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாமா. அதுக்காக என்னோட சார்பா உங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். வாவ், ட்ரீட்டா? என்னம்மா? அத சாயந்தரம் எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எல்லாரும் டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவீங்கல்ல. டிஜேக்கு நம்ம நிம்மதி இருக்கா? பிரச்சனை இல்ல. டான்சரு அப்புறம் பாட்டு பாடுறதுன்னு எல்லா விதமான கலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. கைலம்மா, என்ன சொல்றீங்க? டான்ஸ் பாட்டுன்னு ஒரே ஃபன்னா இருக்க போதா? நீங்க ட்ரீட்னு சொன்னோனே நான் ஏதோ ரொம்ப சிம்பிளா இருக்கும், நல்லாவே இருக்காது போல அப்படி இப்படிலாம் நினைச்சேன். சாரி கைலம்மா. நீங்க என்னம்மா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஜாலியா வைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷனோ எந்த ஜெனரேஷனோ யாரா இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்போ நான் 1960 பிறந்தாலும் 2024 உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நானும் என்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் இல்லையே. அம்மா, இப்ப புரியுதுமா எப்படி சுடரம்மாவால மட்டும் எப்போதுமே சந்தோஷமா ஜாலியா இருக்க முடியுதுன்னு. அது உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதாம்மா தெரியுது. இல்லம்மா, தப்பா சொல்றீங்க. என்கிட்ட இருந்து என் தங்கச்சிக்கு எதுவுமே போகல. உண்மையே சொல்லணும்னா அவகிட்ட இருந்து தான் எனக்கு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா வாழணும், எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எப்படி அதை கடந்து வரணும், எப்படி தனியா சமாளிக்கணும், இது எல்லாத்தையுமே அவகிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கார்த்திக் ப்ரோவும் கண்மணி அக்காவும் வந்தாச்சு. கார் சவுண்ட் கேக்குது பாருங்க. செம்பா, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுமா. சரிக்கா. செம்பா, போமா, வாசல்ல போய் ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள கூட்டிட்டு வா. அக்கா, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் நான் ஆரத்தி எடுக்கிறத விட நீங்க எடுக்கிறது தான்க்கா நல்லது. வயசுல பெரியவங்க நீங்க, நிறைய அனுபவம் இருக்கும். நீங்களே எடுங்களேக்கா. ஆமாமா, நீங்களே எடுங்க. செம்பாக்கா சொல்றதுதான் கரெக்ட்.
ஆமாம்மா, நீங்களே எடுங்க. சரிம்மா, ஆனா நான் ஆரத்தி எடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னக்கா சொல்லுங்க. நான் ஆரத்தி எடுக்கும்போது என் கூட ஒரு ஆள் வந்து ஆரத்தி எடுக்கணும். கைலம்மா, உங்க செல்ல பொண்ணு நான் தானே, என்னதானே ஆரத்தி எடுக்க கூப்பிடுறீங்க? நீ எதுக்கு இப்ப ஆரத்தி எடுக்க அல்பத்தனமா ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. கார்த்திக் ப்ரோ காசு போடுவாருன்னு தானே? டி சூப்பர்டா, இன்னைக்கு தாண்டா என்ன புரிஞ்சு நடந்த புருஷன்னு நிரூபிச்சிருக்க. இல்லம்மா, நீ இல்ல. வேற யாருக்கா? சாய், கைலம்மா சொல்லுங்க. என் கூட வாமா. இல்லம்மா, நான் நான் உன்கிட்ட வரியானு கேட்கலமா, வான்னு சொன்னேன். சாய் போடி. சரிங்கம்மா, வரேன். வாங்க வாங்க, புது பொண்ணு புது மாப்பிள்ள, வாங்க. கைலம்மா. சாய், வாமா, வந்து ஆரத்தி எடு. அம்மா, வயசுல பெரியவங்க நீங்க தான், நியாயப்படி நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, நீங்களே எடுங்கம்மா. சாய், கைலம்மா தான் சொல்றாங்கல்ல, போமா. இல்லக்கா, எதுக்குண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணு போமா, அதான் கையிலம்மா சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நீ போ. சரிங்கண்ணா. சாய், இந்தாமா பொடி. அம்மா, நான் இதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்ததே இல்ல, என்ன சொல்லி ஆரத்தி எடுக்கிறதுமா? நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லு. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. கண்மணி கார்த்திக் இருவரும் சேர்ந்து கண்மணி கார்த்திக் இருவரும் சேர்ந்து இந்த உலகில் எல்லா வளங்களையும் பெற்று இந்த உலகில் எல்லா வளங்களையும் பெற்று. என்னமாமா இவங்க வழக்கமா ஊருக்கண்ணு, உறவுக்கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு தானே ஆரத்தி எடுப்பாங்க. இவங்க என்ன வித்தியாசமா ஆரத்தி எடுக்கிறாங்க? நீ பைத்தியம், நீ சொல்றது ஆரத்தி எடுக்கிறது இல்ல, அது சுத்தி போடுறது. ஆரத்தி எடுக்கும்போது இவங்க பேசுறதுதான் பாட்டா சில ஊர்ல படிப்பாங்க. மத்தபடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி, இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி 3 சுத்து சுத்திட்டு நெத்தியில பொட்டு வச்சுட்டு ஆரத்தி எடுக்கிறத வாசல்ல கொட்டிட்டு வருவாங்க. ஆனா கையிலமா ஏதோ வித்தியாசமா பண்றாங்க. இரு, என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம். சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். சாய், ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லண்ணா, கையிலமாக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்திக் அண்ணா, கண்மணி அக்கா, வெல்கம் ஹோம். வாங்க, உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க 2 பேரும். மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. வாசமான உங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். இதுக்கு மேல தெளிவா என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியணும்? இது 100% பியோர் லவ். ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் உங்ககிட்ட பேசாம ஒரு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு ப்ரோ. ஜனனி, பயமா இருக்குடி, அவகிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்துடி. மா, எனக்கு உள்ளுக்குள்ள பீதி ஆயிட்டு இருக்குமா. அவ பாக்குறத பாருங்கம்மா, பார்வையில எரிச்சிருவா போல. கண்ணகியை விட மோசமா இருக்காமா. நீங்க என்னமா என்ன காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க. நம்ம பேசுனது அவ ஸ்பீக்கர்ல கேட்டிருக்காடி. சத்தியமா நம்ம சாவ போறோம். மா, நீங்க தான் அவளுக்கு அம்மா. நீங்க திட்டினா கூட அவ கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்னைய முன்னாடி விட்டுட்டீங்களேம்மா. கழுத்துல கத்திய வச்சா கூட சறுக்குனி இறங்கிருமா, அந்த அளவுக்கு பாக்குறாமா. நீங்க 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கும் வேலை விட்டே இல்லையா? எது வேலை விட்டு இல்லையா? நீ தானே எங்க 2 பேரையும் கூப்பிட்ட. நானே 2 நாளா தூங்காம மேக்கப் போட்டு டயர்டாயி உட்காந்துருக்கேன். கூட்டிட்டு வந்து வேலை விட்டு இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஏதாவது பேசுன கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். இப்ப யாரை கேட்டு நீங்க யாருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க. யாருக்காக இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டனா? சொல்றீ? சாய், நாங்க ஜனனிக்கு தான் மாப்பிள்ளை பார்த்தோம். மா, சத்தியமாவா? செத்துருவ, கனவுல கூட நினைச்சு பார்க்காத. திரும்ப பல்ல காட்டாம. கடவுளோட படைப்பை பாத்தீங்களா? கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவளுக்கு தேடி தேடி மாப்பிள்ளை பாக்குறீங்க. இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டேங்கிறீங்க. மூடிடி வாய. கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் முத படிச்சு கிளி, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். ரைட்டு. வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஜனனி, இதுக்கப்புறம் வாய திறந்த முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு சேர்ந்து கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி போடுவாளுங்க. பேசாம மூடிக்கிட்டு நில்லு. நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. நீங்களா என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா கேனக்கு இருக்கு மாதிரி தெரியுதா? என்னடி கேள்வி கேக்குற? யாருக்கடி மாப்பிள்ளை பாப்பாங்க? உனக்கு தான் பாக்குறாங்க. இப்ப என்ன பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டியா? சும்மா நோயான்னு எனக்கு கல்யாணம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு. வேணாம் ஜனனி, நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறமா ஏதாவது பேசுன வாயை கிழிச்சிருவேன். இந்த சைடு வா. சாய், இங்க பாரு. அம்மா உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் உண்மைதான். ஆனா வேற எங்கேயும் பாக்கலடி. நீ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கல, அந்த பையனை தான் நான் மாப்பிள்ளையா பாக்குறேன். வீட்டுல சொன்னா அம்மா ஒத்துக்க மாட்டேன், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நீ சொல்லாம இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதனாலதான் நானே தெரிஞ்சுக்கிட்டு நானே அந்த பையன் கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னேன். அந்த பையனோட வீட்லயும் போய் பேசுவோம். சீக்கிரமாவே உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியாமா? என்னது?
நான் ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனா? மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்டமா பேசிட்டு இருக்கேன்? ஏய், அதான்டி, அந்த பையன் பேர் என்ன? சாய், நம்ம ஜிபேடி சூர்யாவை தான் சொல்றாங்க அம்மா. என்னது, சூர்யாவா? அந்த பையன் தாண்டி. அவங்க வீட்ல நான் போய் பேசுறேன்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா எதுவும் நினைக்க மாட்டேன். அந்த பையன் யாரா வேணா இருக்கட்டும், வேற என்ன கேஸ்டா வேணா இருக்கட்டும், வேற என்ன ரிலீஜனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நிறுத்துங்கம்மா. நான் யார்கிட்ட பேசினாலும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? போங்க. எனக்கு பொட்டிக்ல நிறைய பேர் எனக்கு டெலிவரி பண்ற பசங்க இருக்காங்க. எல்லாத்தையும் லைன்ல நிக்க வச்சு தாலியும் கையில கொடுத்து ஒருத்தரை என் கழுத்துல வந்து கட்ட சொல்லுங்க, நல்லா இருக்கும். சாய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அவர்கிட்ட போய் பேசியிருந்தீங்கன்னா என்ன நினைப்பாரு அவர் என்ன பத்தி? ஏய், என்னடி பேசுற? விடிய விடிய உட்காந்து போன் பேசுற. அவர் கூட பைக்ல எல்லாம் போயிட்டு வர, அது ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அடிக்கடி மெசேஜும் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? சாய், எனக்கு என்னவோ நீ உனக்கே தெரியாம அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வெளியே சொல்றதுக்கு உன்னால முடியல. மா, போதும். என்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இத மட்டும் சூர்யா கேட்டாரு, கண்டிப்பா எனக்கு கேவலமா நினைப்பாரு. சாய், இங்க பாரு, அவசரப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நம்ம ஒரே ஒரு வாட்டி சூர்யா கிட்ட பேசி பார்க்கலாம். அவரை நேர்ல மட்டும் வர சொல்லு. அவரு வாயால இருந்து நான் சாய் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன்னு அவர் சொன்னாருன்னா நான் அதுக்கப்புறம் இந்த பேச்சை விட்டுறேன். சாய், ப்ளீஸ், அம்மாக்காக இதை மட்டும் பண்றியா? மா, என்னமா அது? சீ, கேவலமா இருக்கு. அவர்கிட்ட போய் என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு இப்பவே சொல்லுங்க. நான் கேட்டா என்னமா நினைப்பாரு என்ன பத்தி? அவர் என்கிட்ட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு தெரியுமா? நான் போய் அவர்கிட்ட இப்படி சொன்னா என்ன நினைப்பாரு? நீங்களே யோசிச்சு பாருங்க. சாய், இங்க பாரு, அம்மா கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. அவங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிட்டோம். நீயும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறீங்கன்னு 2 பேர் வாயால இருந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அம்மா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல. இது 100% பியூர் லவ். ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் உங்ககிட்ட பேசாம ஒரு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு ப்ரோ. நீங்க அவங்க கிட்ட பேசி எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளா நீங்களும் அவங்கள பாத்துக்கல, பேசிக்கவும் இல்ல, அப்படித்தானே? ஆமா ப்ரோ. ஓகே, ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைப்போம். நீங்க அவங்க நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு கால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்களை மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். கால் பண்ணலனா? கால் பண்ணாம ஹாய்ன்ற மெசேஜை பார்த்துட்டு அவங்களும் ஹாய்னு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க அவங்கள மிஸ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க சொல்றத நம்பலாமா? ப்ரோ, தைரியமா பண்ணுங்க. நான் எத்தனை பேர்கிட்ட இது மாதிரி பண்ணிருக்கேன். சிச்சி, அவளை கேவலமாலாம் என்ன பாக்காதீங்க ப்ரோ. சும்மா ஒரு ஃப்ளோக்காக சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ணி பாருங்க. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே. இப்ப என்ன, உங்களுக்குலாம் சூர்யா நேர்ல வந்து அவரு வாயால இருந்து நான் சாய் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன்னு அவர் சொல்லணும், அதானே? இங்க பாருங்க, இப்போ இந்த நிமிஷம் என்னோட போனை நான் உங்ககிட்ட தரேன். நீங்களே சூர்யாக்கு கால் பண்ணி வர வச்சு அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. என் போனை கூட நான் இப்போ உங்ககிட்ட தரேன்னு சொன்னதுக்கான காரணம், நான் ஏதாவது சூர்யா கிட்ட சொல்லிடுவேணும்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது, உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சாய், திடீர்னு அவருக்கு நாங்க ஃபோன் பண்ணா டவுட் வராதா? நீயே கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, அவரை வர சொல்லு, வீட்டுக்கே வர சொல்லு. அவ்வளவுதானே? கால் பண்றேன், கால் பண்ணி அவர்கிட்ட பேசுறேன். உங்களை நம்பி பண்றேன், ஆனா சத்தியமா எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. அவங்க எனக்கு கால்லாம் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்ததில்ல. சரி, ஓகே, ஹாய்னு அனுப்புறேன். உங்களுக்குலாம் என்ன பார்த்தா ரொம்ப சீப்பா தெரியுதுல. ஆதியெல்லாம் கூட என்ன ஏமாத்திட்டாரு. இதுக்காகவே நான் ப்ரூவ் பண்றேன். சூர்யா கண்டிப்பா வந்து நான் நினைச்சதா சொல்லுவாரு. அவரும் நானும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த உலகம் ஒரு பொண்ணு ஒரு பையனும் க்ளோஸா பேசினாலும் பழகினாலும் இப்படிதான் பார்க்கும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. ஆனா ஊருக்கு இல்ல, பெத்தவங்களா உங்களுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணா எங்களுக்கு அது போதும். என்ன சூர்யா, மெசேஜ் பார்த்துட்டாங்களா? இன்னும் பார்க்கல. ஆனா நெட் ஆன்ல தான் இருக்கு. ஸோ மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நீ வந்ததால் எது என்னங்க சிரிக்கிறீங்க? அப்போ சாய் தான் கால் பண்றாங்களா? சிவா, சாய் கால் பண்றா. சிவா, என்னால நம்பவே முடியல. சிவா, சூர்யா, நான் சொன்னேன்ல. சூப்பர் சூப்பர், பேசுங்க. ஐயோ, கையெல்லாம் உதறுது. சிவா, கையெல்லாம் உதறுது எனக்கு. நாங்க இருந்தா அப்படிதான் இருக்கோம். நீங்க தனியா போய் வெளியே நின்று பேசிட்டு வாங்க, போங்க. சரி. சூர்யா, சீக்கிரம் கால் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்கறவங்களுக்குலாம் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். சீக்கிரம் எடுங்க சூர்யா. ஹலோ சாய். சூர்யா, சொல்லுங்க சாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா எனக்கு கால் பண்ணவே இல்லையே. சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான் சாய், ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க, நான் எங்க வரணும்? நம்ம சாய்பாபா கோவிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குல்ல, அங்க வாங்க. நான், எங்க அம்மா, என் தங்கச்சி 3 பேர் வருவோம். ஓகே? ஃபேமிலியோடயா? சாய், எதுவும் பிரச்சனையா?
எல்லாமே நாளைக்கு காலையில வந்து சொல்றேன் சூர்யா. ஒன்றும் இல்லை, சும்மா நம்மளை பத்தின விஷயம்தான். நம்மள பத்தின விஷயமா? ஐயோ, சிவா சொன்ன மாதிரி சாயும் என்ன லவ் தான் பண்றான். அவ பேசுறதுலயே தெரியுது. நாளைக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கல்யாணம் போயிச்சு எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சூர்யா பதிலே காணோம்? வர முடியாதா? ஐயோ, கண்டிப்பா வரேங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க இருப்பேன். ஓகே? ஓகே சூர்யா, பாய். பாய்ங்க. ஏ சிவா, சிவா என்னோட லவ் சக்சஸ் ஆக போகுது. சிவா, சிவா நீங்க சொன்னது கரெக்ட் தான். போதுமா? இப்ப போதுமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க யாரும் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது.